மணிக்கு பப்ளிக்லாம் எங்களை பாத்திரக்கூடாது, எங்களோட போராட்டம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அடக்குமுறையோட உச்சபட்சமா 4 மணிக்கு எங்க எல்லாரையும் திருப்பி அரெஸ்ட் பண்ணாங்க. நாங்க அந்த கைதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து 2 பேரா நாங்களா போய் வேன்ல ஏறி கூட இவங்க கூட நாங்க வந்தோம். எங்களை கொண்டு போய் ஊர் பக்கத்துல ஒரு மகால்ல கொண்டு போய் அடைச்சாங்க. அங்கேயும் நாங்க காலையில இருந்து வெயிட் பண்ணோம். எங்களை யாரையுமே பார்க்க விடல. எந்த பிரஸ்ஸையோ எந்த பப்ளிக்கையோ வந்த எந்த ஒரு லீடர்ஸையும் எங்களை மீட் பண்ண விடாம நைட்டு 11 மணி வரைக்கும் எங்களை அடைச்சு வச்சிருந்து 11 மணிக்கு எல்லாரையும் வெளியில திறந்து விட்டு அந்த மண்டபம் ஓனரை கூப்பிட்டு மிரட்டி அந்த ஆள் வந்து லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கேட்டை பூட்டி எங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி வெளியில தந்தாங்க. நாங்க எல்லாரும் நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த வெளியிலே உட்கார்ந்து இருந்தோம். எங்க போறதுன்னு தெரியாம இவங்கதான் இந்த நாட்டுல இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்களா பெண்களுக்கு? 12 மணி நைட்டுக்கு எங்க போறதுன்னு தெரியாம 1500 பேரும் நடந்து 2 பேரா இங்க இருந்து 3 கிலோமீட்டர் இருக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. 12 மணில இருந்து 2:30 மணி வரைக்கும் நடந்து போனோம். போயிட்டு அங்கேயாவது படுத்து கிடப்போம். பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்தோம். அங்கேயும் எங்களை தூங்க விடாம 3 மணிக்கு விசில அடிச்சு எங்களை கிளப்பி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து திருப்பி நாங்க வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சு வந்து குடுவாஞ்சேரியில இருக்கக்கூடிய நந்திவரம் UPSCல நாங்கெல்லாம் அடைக்கலமா இருந்தோம். 3 நாளா நாங்க எந்த பப்ளிக்காவது டிஸ்டர்ப் பண்ணி இருப்போமா? ஒரு சின்ன ஒரு குரல் எங்க குரல் வெளியில கேட்டிருக்குமா? எதுவுமே பண்ணாத எங்களை இன்னைக்கு பாத்ரூம் போலான்னு வெளியில வந்த மக்களே பாத்ரூம் போலான்னு வந்தோம். எங்களோட திங்ஸ் எங்களோட மொபைல் எல்லாமே உள்ள கிடக்கு. நாங்க பாத்ரூம் பக்கம் வந்தவங்க எல்லாரையும் அடிச்சு இழுத்து முடிய புடிச்சு இழுத்து அராஜகம் பண்ணி எங்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆளு இப்படிதான் ஒரு அகிம்சையில போராடுற ஒருத்தவங்களை ட்ரீட் பண்றதா? நாங்கெல்லாம் உங்களோட பிள்ளைங்க இல்லையா? உங்களோட அக்கா தங்கச்சி இல்லையா? நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நாங்க உங்களை பாக்கலையா? எங்களுக்கு ஒரு அநியாயம் நீங்க கேட்க மாட்டீங்களா? நாங்க அராஜகம் பண்ணோமா? சாலை மறியல் பண்ணோமா? யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணோமா? பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணோமா? எதுவுமே பண்ணாத எங்களை ஏன் இந்த அரசாங்கம் எப்படி நடத்துது? இது எல்லாத்தோட தீர்வு மக்கள் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு எங்களுடைய போராட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட கோரிக்கை வென்றெடுக்கிறவரை அவங்க எங்களை அரெஸ்ட் பண்ணட்டும். வேணான்னு சொல்லல. நாங்களே வேன்ல ஏறோம்னு சொன்னோம். அதுவும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. எங்களை அடிச்சு ஏத்துறாங்க வேன்ல. எவ்வளவு தூரம் இந்த அடக்குமுறையை தாங்க முடியுமோ நாங்க தாங்குவோம். ஏன்னா இந்த போலீஸ்காரங்களை விட அதிக இரும்பு நெஞ்சம் எங்களுக்கு இருக்கு. நாங்க தினமும் எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸ்ல அவ்வளவு பிரச்சனைகளை நாங்க ஃபேஸ் பண்றோம். அதனால நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்போம். இவங்க எங்களை எங்க என்ன பண்ணாலும் சரி, புழல் ஜெயில போடட்டும், ரிமாண்ட் பண்ணட்டும், ஜெயில போட்டு தூக்குல கூட போடட்டுங்க. எங்களோட போராட்டத்தில் நாங்க பின் வாங்கவே மாட்டோம். ரோட்ல இறங்கி போராட ஒவ்வொரு பெண்மணிகளும் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க இப்படிதான் நம்மளுடைய போராட்டங்களை ஒடுக்குறாங்க. இந்த அரசு ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு கொடுங்கோல் ஆட்சியில இன்னைக்கு இருக்கிற மன்னர்கள் கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க.